சமூகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம நேரத்துக்கு டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்க இல்லையா, அந்த மனுஷங்களை ஒரு ஒரு உயிரினத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுவோமே, அதுக்கு பேர் என்ன? பச்சோந்தி. அது என்னன்னா, எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நேரத்தை மாற்றிக்கும். இப்போது பச்சோந்தி கூட பரவாயில்ல, அதை விட அருமையாக டக்கு டக்குன்னு நேரத்துக்கு தன்னுடைய நிலைமையையும் நேரத்தையும் மாற்றிக்கிற மனுஷங்க நம்மள அதிகமாயிட்டாங்க. அதில் ஒருத்தரை பற்றின கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ரங்கன் அப்படின்னு ஒரு பையன். இந்த பையன் நல்ல பையன். அவன் வேலை செஞ்சிட்ருக்கிறவன். ஒரு கடை தெருவில் ஒரு நாள் உட்காந்து ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கான். இப்படி கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பக்கமாக வந்த ஒரு குட்டி நாய் ஒன்று இந்த ரங்கனை பிடிச்சி கடிச்சிருச்சு. இந்த ரங்கனுக்கு காலில் ரத்தம் வழியுது. அது நாய் நல்லா கடிச்சிருச்சு. ஐயோ ஐயோன்னு கத்துறான். அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு நாய்க்குட்டியை இறுக்கி பிடிச்சிட்டான். இப்போ என்னென்னா, நாய்க்குட்டி பிடிபட்டுருச்சு, இவன் காலில் ரத்தம் கொட்டுது. இந்த நாய் ஏதோ ஒரு வீட்டு நாய் அப்படின்னு மட்டும் தெரியுது, ஏன்னா கழுத்தில் பெல்ட் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்னா, இந்த நாயோடைய ஓனரை பிடிச்சா வைத்திய செலவுக்கும் காசு ஏதாவது தேத்தலாம் அப்படின்ட்டு கையோ முய்யோன்னு கத்துறாங்க. கூட்டம் கூடிடுச்சு. அந்த மார்க்கெட் பிளேஸில் தூரத்தில் இருந்து ஒரு ஏட்டையா வர்றாரு. ஒரு சிரிப்பு போலீஸ்னு வச்சுக்கோமே. அவர் எப்பயுமே அடாவடியான ஆள். இன்னும் சொல்ல போனால் வசூல் பண்ணுறதுல ரொம்ப மன்ன. யார் எங்கே அம்பிட்டாலும் சரி, அக்யூஸ்டுக்கிட்ட எல்லாம் பயங்கரமாக பில்லை போட்டு வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டே இருக்கிற போது நடுவில் இந்த நாய் கடிப்பட்ட ரங்கன் அவர் காலில் ரத்தம் வழியாக ஐயோயோன்னு கத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் அந்த நாய்க்குட்டியையும் ரங்கனோட ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கிறாரு. இப்போ ஏட்டையா கேட்டார், என்னையா நடந்துச்சு அப்படின்னு. ஐயா, நான் மட்டுக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேங்க ஐயா, இந்த நாய்க்குட்டி வந்தது என் காலை பிடிச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு. நாய்க்குட்டி சாட்சியாக சொல்ல முடியும், அது வாழ்வாலும் கத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தது. இப்போ சுற்றி இருந்தவங்கெல்லாம் ஒருத்தர் சொன்னார், அல்ல அந்த பையன்தான் போன நாய்க்குட்டியை எட்டி உதைச்சான், அதனால தான் அந்த நாய்க்குட்டி கடிச்சிச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல. இன்னொரு ஆள், இல்லை அவன் பேசாமல் தான் இருந்தான், இந்த நாய்க்குட்டி தான் வேணும்னே போய் கடிச்சிருச்சு அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்ல. இப்போ ஏட்டையாவுக்கு குழப்பமா போச்சு என்ன நடந்துச்சுன்ட்டு. இப்போ திரும்பி பார்த்தா, யாரா அந்த நாயை இங்கே ரோட்டில் விட்டது? இப்படி வீட்டில் வளர்க்குற நாய் மாடு எல்லாத்தையும் ரோட்டில் விடுவீங்க, அப்புறம் அதை முட்டிடுச்சு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் இறங்கி ஓடிட வேண்டியது. இந்த நாய் எப்படி, இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடி, அவனை உண்டு இல்லை நான் ஆக்கிடுறேன். இப்படியே தெருவில் கொண்டு வந்து விடுவாங்க. நாய்க்குட்டியை பாரு, இது வெறி வந்த மாதிரி இருக்குது, இதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அப்படி இப்படின்னு ஏட்டையா பலமாக சத்தம் கொடுக்குறாரு. அவர் நோக்கம் என்னென்னா, வர்ற நாயோட ஓனர்கிட்ட ரங்கனுக்கு ஏதாவது தேர்தோ இல்லையோ தனக்கு ஏதாவது தேரணுமே அப்படிங்கிற நோக்கம்தான். இப்படி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற போது ஏட்டையா கூட எப்பயுமே ஒரு கான்ஸ்டபிள் தம்பி ஒருத்தர் எப்போவுமே இருப்பார். அவர் இந்த நாய்க்குட்டியவே உத்து பார்த்தாரு. பார்த்தவர் ஏட்டையா காதில் ஒரு விஷயத்த சொன்னார். அப்படியே ஏட்டையா மாறிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஏட்டையா நீங்கள் கொஞ்சம் அமைதியாகுங்க, இந்த நாய்க்குட்டி நம்ம பெரிய முதலாளி வீட்டு நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன். பாருங்களேன், கழுத்தில் பெல்ட் இருக்குது, அது பாருங்கள் புசு புசுன்னு அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்குல்ல, அதனால இது பெரிய முதலாளி வீட்டு நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன் ஏட்டையா அப்படின்னு கான்ஸ்டபிள் காதில் ஓத. இப்போ ஏட்டையா சுதாரிச்சிட்டார். டப்புன்னு அப்படியே பிளேட்டை மாற்றி ரங்கனை பார்த்து, ஏண்டா கடை தெருவுக்கு வந்தால் கையக்காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? போகிற நாய்க்குட்டியை எட்டி மிதிப்ப, அது கடிக்கும், அப்புறம் கடிச்சு பிடிச்சின்னு உட்காந்து அழுவியா அப்படின்னு ரங்கனை திட்ட ஆரம்பிச்சாரு. ஐயா அப்படி இல்லைங்கய்யான்னு ரங்கன் சொல்ல ஆரம்பிக்க, அதெல்லாம் நீ விளக்கம் சொல்லக்கூடாது, உன் மேலே தான் தப்பு, நாய்க்கு என்னமோ அது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்புன்னு ரங்கனை பேச. இப்போ பின்னாடி ஒருத்தர் இருந்தவர், இது தெருவில் இருக்கிற நாய் தானே, இந்த கோயில் பக்கத்தில் எப்போவுமே கிடக்குமே அந்த நாய்க்குட்டி மாதிரில இருக்குது அப்படின்னு வேற ஒருத்தர் இந்த பக்கம் பேச. இப்போ ஏட்டையா காதில் விழுந்துச்சு. ஓஹோ, அப்போ பெரிய முதலாளி வீட்டு நாய் இல்லை போல அப்படின்னுட்டு டக்குன்னு அப்படியே பேச்சை மாற்றினாரு. இந்த ரங்கா, ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதாப்பா, இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயெல்லாம் பார்த்தா ஓடி ஒளிஞ்சிடணும். நீ பாட்டுக்கு அதுக்கிட்ட காலை காட்டிகிட்டு இருந்திருக்க, அது கடிச்சு பிடிச்சி, இந்த நாயை பாரு, முகரையை பார்த்தாலே நல்லாவே இல்லை, இதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது விடணும் ஊருக்கு வெளியில் அப்படின்னு நாயை திட்ட ஆரம்பித்தார். இப்போ இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தவர் தூரத்தில் இருந்து அந்த பெரிய முதலாளி வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் வர்றதை பார்த்தார். இப்போ கான்ஸ்டபிள் சொன்னார், ஐயா பெரிய முதலாளி வீட்டு வேலைக்காரர் வர்றாரு, அவர்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்ன உடனே வேலைக்காரரை கூப்பிட்டு கேட்டார், இது யார் வீட்டு நாய் அப்படின்னு. அவர் பார்த்தாரு, இது பெரிய முதலாளி வீட்டு நாய் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் உடனே ஏட்டையா, சரி ரங்கா, ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுக்கு தர சொல்கிறேன், நீ மட்டுக்கு போயிரு, இது ஏதோ தெருவில் இருக்கிற நாய் போல இருக்கு அப்படின்னு நாயை திட்ட ஆரம்பித்தார் மறுபடியும். இப்போ அந்த வேலைக்காரரு ஏட்டையாவை குறுக்க மறித்து சொன்னார், ஐயா ஏட்டையா, இது பெரிய முதலாளி வீட்டு நாய் இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனால் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காருல நம்ம சின்ன முதலாளி வீட்டு நாய்க்குட்டி, கேட்டை திறந்து வச்சாங்க, டபக்குன்னு வெளியில் ஓடி வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்ல.
இவர் டக்குல அப்படியே மாத்தினாரு. என்னது, சின்ன முதலாளி வீட்டு நாய்க்குட்டியா? அப்ப அது அழகா சிங்கப்பூர்ல இருந்து வந்ததா? முதலாளி வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? அவர் வந்து 10 நாள் ஆச்சு. அங்கிருந்து வாங்கிட்டு வந்த புது நாய்க்குட்டி தான் இது. வழி தெரியாம ஓடி வந்து இப்படி கடிச்சு பிடிச்சு அப்படின்னு வேலைக்காரர் சொல்ல, இப்ப அப்படியே அவர் பிளேட்டை மாத்தி ரங்கனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். போடா, இதே வேலை தொழிலா போச்சு உங்களுக்குலாம், போங்க போங்க அப்படின்னு அவரை விரட்டிட்டு நாய்க்குட்டியை அன்பா எடுத்து முத்தம் கொடுத்து வேலைக்காரர்கிட்ட கொடுத்து கொண்டு போய் இதை சின்ன முதலாளிகிட்ட பத்திரமா ஒப்பட, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தது, அடிபட போனதை நான் தான் காப்பாத்தி கொடுத்தேங்கிறதையும் சேர்த்து நீ கண்டிப்பா சொல்லணும். சாயங்காலமா வந்து முதலாளியை பாக்குறேன் அப்படின்னு அன்பா சொல்லி வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. வேலைக்காரர் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு. ரங்கன் திருன்னு அழுதுகிட்டே உக்காந்துருக்கிறான். இப்ப நாய்க்குட்டி எல்லாரையும் வினோதமா பார்த்துச்சு. இந்த ஏட்டையா நிஜமாவே நல்லவரா கெட்டவரா? நம்மளை பாராட்டுறாரா அல்லது அந்த ரங்கனை திட்டுறாரா? இதையும் அதையும் மாத்தி மாத்தி பண்றாரு. இவங்களெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியலையேன்ட்டு அப்ப நாய்க்குட்டி மனசுக்குள்ள நினைச்சுதான், இந்த ரங்கனை கடிச்சதுக்கு பதிலாக இவரைத்தான் கடிச்சிருந்துருக்கணும், நம்ம அடுத்த தடவை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வேலைக்காரரோட நாய்க்குட்டி போச்சு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாத்திர பச்சோந்தி மாதிரி இது மாதிரி 1000 மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க. நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சிந்திக்கலாமா? நன்றி.